வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இணையவழி நிகழ்ச்சியை நடத்தி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காஞ்சிபுரம் மண்டலத்தையும், சென்னை குரோம்பேட் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்று ஒரு உயர்ந்த தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் வணக்கம் ஏன்? இப்போ உலகில் வாழும் மக்களில் பெரும்பாலான மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எங்கோ ஒரு சிலர் கடவுள் மறுப்பாளர் என்ற ஒரு கூட்டத்திலே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏத்திஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், சிலருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுளை வணங்குறதே இல்லை. பலர் வணங்குகிறார்கள். பொதுவாக எதுக்கு வணங்குறாங்கன்னு பாருங்க. கடவுளே, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், எங்களை நல்லா வை, எங்களை துன்பத்திலிருந்து காப்பாத்து. இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களுக்கு கொரோனா தாக்காம எங்களை காத்துக்கொள் என்று கடவுளை வணங்கி வேண்டுகிறார்கள். கொரோனா தாக்குதல் வந்துட்டா கூட அந்த நோயிலிருந்து எங்களை குணப்படுத்து, எங்களை காப்பாற்று என்று வேண்டுகிறார்கள். ஏதோ வெளியில போறாங்க, விபத்துக்கள் வராமல் எங்களை காத்துக்கொள், எங்க நல்லபடியா வீடு வந்து சேரணும், அப்போ எங்களுக்கு நோயிலிருந்து காப்பாற்றிக் கொடு, மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொடு. விபத்து மரணம், நோய் வரக்கூடாது, நோயிலிருந்து காப்பாத்து. நோய் மரணமும் விபத்துக்குனால மரணமும் எனக்கு வரக்கூடாது, எங்களை காப்பாத்து. இயற்கை மரணம் வரும், அது வயோதிக காலத்துல. அப்புறம் கடவுளே, நீ என்னை எடுத்துக்கொள்வாய், என்னை எடுத்துக்க, இந்த உடலை நீ எடுத்துக்க, இந்த உடலை நீ தான் கொடுத்த, அந்த உடலை நீயே காப்பாத்து என்ற கருத்துல தானே வணங்குறாங்க. பொதுவாக நம்ம சொல்லுங்க, எல்லாரும் இப்படித்தான் வணங்கிட்டு. அப்புறம் பொருளுக்காக வணங்குகிறார்கள். குழந்தைகள் அறிவுக்காக வணங்குகிறார்கள், அறிவு வேண்டுகிறாங்க. கடவுளில் வணங்கினா அறிவு கிடைக்கும், கடவுளை எனக்கு அறிவை கொடு, அப்படித்தானே. இப்போ நம்முடைய இந்து சமயம்னு சொல்றோமே, இதுல பாருங்க, அறிவுக்கு அப்படின்னு சரஸ்வதி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க. விநாயகரை கூட ஞான விநாயகர் அப்படின்னு வணங்குறாங்க எல்லாருமே. சிலர் கடவுள் உருவமா வணங்குறாங்க, சிலர் அருவமா வணங்குறாங்க. இப்ப இஸ்லாமியர்கள் கடவுளை அருவமாக நினைத்து வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட ஒரு பிரிவினர் அருவமாக, அந்த பிதாவுக்கு அருவமில்லை என்ற கருத்துல வணங்குறாங்க. சிலர் இயேசுவின் நாமத்தால் உம்மை வணங்குகிறோம் என்று உருவமாக நினைத்து வணங்குறாங்க. இப்படி எத்தனையோ மதங்கள். இங்கெல்லாம் அறிவுக்கும் அறிவு வேண்டி வணங்குறாங்க, பொருள் வேண்டியும் வணங்குறாங்க. இப்போ பொருள் வேணும், பொருள் எல்லாருக்கு உலகில். அதுக்கு பாருங்க, மகாலட்சுமி அப்படின்னு வணங்குறாங்க. எல்லாருமே பொருளுக்காக வேண்டுகிறார்கள். பொருள்னா சடப்பொருள் மட்டும் இல்லை, உறவுகளுக்காகவும் வேண்டுகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் உதவும் உறவுகள் வேண்டும். பிறந்து வாழ்ற காலத்துல
பெற்றோருடைய உறவு வேண்டும். அவர்களும் வயோதிக காலம் வரையில நமக்கு உதவி வாழணும். அப்போ உதவும் பெற்றோர்கள் நம்மோடு வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறார்கள். அப்புறம் வாழ்க்கை துணை, திருமண காலத்துல வாழ்க்கை துணையை வேண்டுகிறார்கள். அப்புறம் குழந்தைகள் வேணும்னு வேண்டுறாங்க. சமுதாய உறவுகள் வேண்டும், அந்த மனித உறவுகள், அதுக்காக வேண்டுறாங்க. இதுதானே வணங்குறாங்க. அப்புறம் இந்த எனக்கு அமைதி வேண்டும், அமைதிக்காகவும் வேண்டுறாங்க. இன்பத்துக்காகவும் வேண்டுகிறார்கள். இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும். எனக்கு அமைதி வேண்டும், அமைதிக்காகவும் வேண்டுகிறார்கள். அதுதான் வணக்க முறை. இதுதானே நடைமுறையில் நடக்குது. நடைமுறையில் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். சரி, இந்த வணக்க முறையில் இவர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகிறதா? அப்படி நிறைவேறிடுச்சுன்னா கடவுள் நமக்கு அருள் பாலித்து விட்டார், கடவுளுடைய அருள் கிட்டி விட்டது என்று கருதுகிறார்கள். இது கிடைத்து விட்டதா? கிடைக்குது, அப்புறம் கிடைக்காமலும் போகுது. அப்போ உண்மையிலேயே கடவுளை வணங்கி வேண்டினால் கடவுள் எல்லாம் தரும்னு சொல்லியிருக்காங்க. வேண்டுவதற்கு வேண்டியவாறு அருள் புரிவார் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேண்டியவாறு அருள் புரியலையே. இப்ப பாருங்க, அப்ப இதுல ஒரு சிக்கல் வருது. அதனால்தான் சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. பாருங்க, கடவுளை வணங்குறவனுக்கும் நோய் வருது, மரணம் வருது, இளமையில மரணம் வருது. அவன் பொருள் பிரச்சனை, கல்வி வரமாட்டேங்குது, பொருள் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது, உதவும் உறவு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது, உனக்கு மன நிறைவும் இல்லை. கடவுளை வணங்காதவனுக்கும் இதே தான் நடக்குது. அவனுக்கும் உடல்நல பிரச்சனை இருக்குது, பொருள் பிரச்சனை இருக்குது, உறவு பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்ப இது என்ன? இது கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? ஆனா எல்லாரும் கடவுளை வணங்க சொல்லியிருக்காங்களே, பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த கடவுளை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மெத்தட் ஆஃப் லிவிங். அதானே மதங்கள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. மதங்கள்ல எல்லாம் கடவுளை வணங்குறாங்க. மற்றவங்க எல்லாரும், கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாம் காலையிலே எழுந்தவுடனே கடவுளை நினைக்கிறான், உறங்க போறப்போ கடவுளை நினைக்கிறான், இடையில அவ்வப்பொழுது கடவுளை நினைக்கிறான். நினைக்கிறதுன்னா வணங்குதல் தானே. வணங்குதல் என்றால் நினைத்தல். இப்ப பொதுவா நம்ம அன்னைக்கு வணக்கம் என்ன செய்யறோம்? அன்னையை நினைக்கிறோம். அதே போல அவங்க கடவுளை எல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவ்வப்போது நடக்கிறாங்க. ஒரு காரியம் செய்ய போறாங்க, இப்ப இது படிக்க போறாங்க மாணவர், அப்பவும் கடவுளை அங்க ஸ்கூல்ல எல்லாம் நடக்குது. கடவுளை வணங்கிட்டு தான் அந்த கல்வி கற்கும் செயலை தொடங்குகிறார்கள் இல்லைங்களா? ஒரு தொழில் செய்யறாங்க, நாள்தோறும் ஒரு தொழில் செய்ய போறான். அது ஒரு பொருள் உற்பத்தியோ வாணிபமோ அல்லது நிர்வாகத்துக்கோ வேலைக்கு போறாங்க இல்லையா? அப்ப கூட கடவுளை நினைச்சுக்கிட்டு தான் போறாங்க. ஒரு நிகழ்ச்சி, இப்ப கூட நம்ம தவம் செஞ்சோம்லவா, அங்க கடவுளை வணங்கி தானே இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். இப்போ பொது நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், பொது நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, அங்கெல்லாம் கடவுளை வணங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. இப்போ இந்த கடவுளை வணங்குவது மனித வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே இருக்கிறது, வாழ்வியல்ல ஒரு அங்கமாகவே இருக்கிறது. எல்லாரும் கேட்கறாங்க, கடவுள் வந்தா அருள் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனா இல்லையே, கடவுள் கிடைக்கலையே. அப்படியானால் நம்ம இதை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டி இருக்குதுங்க. இதை பற்றி சிந்தித்த அறிஞர்கள், மகான்கள், அந்த இறை வணக்கம்னா என்ன,
அந்த இறைவன்னா என்ன, அதை எப்படி வணங்கணும், அதனுடைய பலன்கள் என்ன என்ன, அது சிறியவர்கள் எப்படி வணங்கணும், பெரியவர்கள் எப்படி வணங்கணும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பல நூல்களாக இருக்கின்றன. அதுல ஒரு தற்கால நூல், ஒரு சிறந்த நூல் வேதாத்திரியம். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளி இருக்கிற ஒரு வேதாத்திரிய வாழ்க்கை முறை. அங்கேயும் இறைவணக்கம் இருக்குது. இப்ப தவம் செய்தோம் வேதாத்திரியத்துல, அங்க அறிவு திருக்கோயில். இந்த வேதாத்திரியத்துல கடவுளை வணங்குவதற்கு என்று ஒரு இடம் வச்சிருக்கோம். அது அறிவு திருக்கோயிலையும் வணங்கலாம். நீங்க ஒவ்வொருவருமே அறிவு திருக்கோயில் தான் என்று சொல்வார்கள். எல்லாமே உங்கள் வீடும், உங்கள் இங்க குடியிருக்கிற வீடும் அறிவு திருக்கோயில் தான், உங்களுடைய உடலும் அறிவு திருக்கோயில் தான். இந்த கடவுளை வணங்குவதற்காக நீங்க எந்த இடத்துல இருந்து வணங்கினாலும் அது அறிவு திருக்கோயில் தான் என்று அருள் தேர்ந்தவர்கள் உணர்த்தி இன்னைக்கு ஏராளமான அறிவு திருக்கோயில்கள், அதுதான் மனவளக்கலை மன்றம், தவ மையங்கள் என்று சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் அமைத்து அந்த இறை வணக்கம் செய்யும் முறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் இறைவன்னா என்ன, அது கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன என்பதை பற்றி கூறுகிறார்கள். அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ கடவுள் என்பதும் இறை என்பதும் தெய்வம் என்று சொல்வதும் எல்லாம் ஒண்ணுதாங்க. அது கடவுள், இறைவன், தெய்வம் அப்படின்னா அதுக்கு உருவம் இல்லை, அது அருவமான ஒரு பேராதார சக்தி என்று நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை. அது இந்த பேரியக்க மண்டலம்னு சொல்றோம் இல்லையா, பேரியக்க மண்டலம்னா இந்த நட்சத்திரங்கள் கோள்கள்லாம் இருக்கு. இப்போ சூரியன் இருக்கு, மற்ற புதன், சுக்கிரன், செவ்வாய், பூமி, குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த மாதிரி ஒரு சூரிய குடும்பம். இதுல துணைக்கோள்கள் வேற, சந்திரன்கள், பல சந்திரன்கள்லாம் இருக்கு. இது மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் கூட்டம் கூட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதை நட்சத்திர மண்டலம்னு சொல்றோம். இது மாதிரி கோடான கோடி நட்சத்திர மண்டலங்கள். அதைத்தான் சோதிட சாஸ்திரத்துல 27 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு இப்ப அஸ்வினி அப்படின்னா அதுல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது, நட்சத்திர மண்டலம். அது சூரியனுக்கு பேரு நட்சத்திரம், புரிஞ்சுதுங்களா? இதுதான் பேரியக்க மண்டலம். அதுல இப்ப பூமி இருக்குது. இந்த பேரியக்க மண்டலத்துல பூமி ஒரு அங்கம். இந்த பூமியில பாருங்க, நில உலகத்துல தான் அந்த பூமி எதால் ஆனது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். பூமி இவை முறையாக கூடி தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன், இப்படி 6 அறிவு ஜீவன்களாக வாழுகிறது, இயற்கை வாழுகிறது. இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சி இது எல்லாம் தோன்றுகிறது. பாருங்க, உயிரினங்கள்லாம் தோன்றுது, எல்லாருக்கும் தெரியும், நாம கூட தோன்றி இருக்கோம். அதே போல இந்த பூமியும் தோன்றியது. பூமி தோன்றுவதற்கு முன்னால சூரியன் தோன்றியது. அப்ப சூரியன் எப்படி தோன்றியது? அதுதான் அந்த தோற்றத்துக்கு மூலமானது எது? அதைத்தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய். ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது, அது நிலையான பொருள், அது அருவமானது. அதைத்தான் இப்போ வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்கள், சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுத்த வெளி. அதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதை கிராவிட்டின்னு சொல்றாங்க. கருப்பு மெய்ஞானத்து மதங்கள்ல கூட இருக்குது. கருப்பு சாமி, சாமின்னா மெய்ப்பொருள், சாவை மிஞ்சியது.
அது சுத்த வெளின்னு சொல்கிறோம், சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸ்பேஸ் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, கிராவிட்டின்னு சொல்கிறாங்க, டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் அது என்ன? அது கண்ணுக்கு கூட தெரியுது, ஊனக்கண்ணால் தான் பார்க்குறோம், இருள எல்லாரும் பார்க்குறோம் இல்லவா? அதுக்கு உருவம் இருக்குதா? இல்லை. அந்த இருளில் தான் இந்த அண்டங்களெல்லாம் மிதக்குது. இந்த சூரிய குடும்பம்லாம் எதில் இருக்குது? இப்போ பூமி எதில் இருக்குது? எதில் மிதக்குது? எது தாங்கிக்கிட்டு இருக்குது? இப்போ இந்த பூமிக்கு எத்தனை கோடி டன் எடை இருக்கும்? அது இது எதுவும் மிதந்துக்கிட்டு தானே இருக்குது டார்க்னஸில். அதனால தான் சொல்கிறோம், அதுதான் பேராதார சக்தி, மகா சக்தி, ஆல் மைட்டி, சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் பிதாவே. பைபிள் சொல்லுது, அதுதான் பிதா. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே எங்கும் வெறுமையாக இருந்தது எது? அந்த இறைவன் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைப்பதற்கு முன்பு, விண் முதல் மண் வரையில், விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்கிறோம் அல்லவா? இந்த ஐந்தும் கூடிதான நட்சத்திரங்கள் கோள்களாக அனைத்து உயிரினங்களாகவும் இருக்கிறது. அப்படியானால் பைபிள் சரியா சொல்லுது பாருங்க, ஆதியிலே எங்கும் வெறுமையாக இருந்தது, தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்தார், அப்புறம் தான் என்ன பண்ணாரு? சர்வ ஜீவராசிகளையும் படைத்தார் என்று வேதம் கூறுகிறது, பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அப்போ அங்கே பிதா எப்படி இருந்தார்? ஆதியில் இருளாக இருந்தார், எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது அவங்க இருக்கு. அப்போ அந்த இருளை தான் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை பொருந்தியது, அதான் டார்க்னஸ். இன்னைக்கு விஞ்ஞானிகளும் அதான் சொல்கிறாங்க, டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதையே தான் கிறிஸ்தவர்கள் சொல்வது போல இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது. கிறிஸ்துவ தத்துவத்துக்கு பின்னாடி வந்தது தானே இஸ்லாமிய தத்துவம். அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க, உருவமற்றவன் அப்படிதான் சொல்கிறாங்க. அது உருவம் இல்லாதது, அதுதான் அது ஓமையற்றது. ஓமைன்னா ஒன்றை இன்னொன்றுக்கு ஓமையாக சொல்லணும், அது போல இது போலன்னு சொல்லணும். அந்த இருளுக்கு ஓமை இருக்குதா? அதை எதோடு ஒப்பிட்டு பார்ப்பது? அதனால தான் இஸ்லாத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்றால் அருவமானது, ஓமையற்றது என்று பொருள். உருவமற்றது அல்லாஹ் அப்படின்னு பேர். அதற்கு ஓமை வைத்து பேசுவதே பாவம் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, அதுவே குற்றம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இஸ்லாமியர்களில் ஒரு பகுதியினர் அந்த அல்லாஹை வணங்க வேண்டியவர்கள் சில உருவங்களையும் வணங்குகிறார்கள், இஸ்லாமிய பெரியவர்களை வணங்குகிறார்கள். அதனால் அவங்களுக்கும் அந்த அருவமாக வணங்குகிறவர்களுக்கும் ஒரு பகை உணர்வு இருக்கிறது. அதனால் பல பிரச்சனைகள்லாம் நமக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்முடைய இயற்கை தத்துவம், நம்முடைய இங்கே சனாதன தர்மம் சொல்லுவாங்க, வேதம்னு சொல்கிறோம், வேத காலம். அந்த வேதங்கள் என்ன சொல்லுது? இதையே தான் சுத்த வெளி பிரம்மம்னு சொல்லுகிறது, அதையத்தான் சிவம் என்று சொல்லுகிறது, அதையே தான் விஷ்ணு என்று சொல்லுகிறது. அதுதான் இப்போ பிற்காலத்தில் அது இந்திய தத்துவம் என்று, இந்தியாவில் இருந்த தத்துவம், அதனால் அது இந்திய தத்துவம், இந்து சமயம், இந்து மதம்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? அங்கேயும் இறைவன் அருவம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகர் கூட சொல்வார், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான், அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அதைத்தான் மதுரை சொல்றாங்க, கடவுள் அல்லது தெய்வம் என்பது அருவமான பேராதார சக்தி. இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் மூலமானதும், புலன்களை கொண்டு தேடும் பொழுது இல்லை என்றும், சிந்தனை என்னும் 6வது அறிவின் உயர்விலே ஆராயும் போது
உண்டு என்று உணரப்படுவது எதுவோ, அந்த உண்மை நிலை எதுவோ, அதுவே கடவுள், தெய்வம், இறைவன் என்று வேதாத்திரியம் கூறுகிறது. அந்த இருளை ஆராயும் போதுதான் இந்த இவை அனைத்தும் தோன்றுகிறது, அப்போ இயங்குகிறது, எழுச்சி பெறுகிறது. அப்படியானால் அதற்கு ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் சொல்றாங்க, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அணுவாக இருப்பதே அவன்தான். அணுவுக்கு பேரு சக்தி. அப்ப இருந்தால் சிவம், இயங்கினால் சக்தி. சரிங்களா? சரி, அந்த இயக்கம் எப்படி நடக்குது? இந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுதான் இயக்க ஒழுங்குக்கு பேர் தான் அறிவு. அப்படியானால் இதான் யூகித்து புரிந்து கொள்ளுகிறோம். 6வது அறிவு நிலையை கொண்டு ஆராயும் போது அந்த சுத்தவெளி என்பது ஆற்றலும் அறிவுமாக இருக்கிறது. அதான் பேராற்றல், பேரறிவு என்று வேதாத்திரியம் கூறுகிறது. அதைத்தான் சூப்பர் கான்சியஸ், சூப்பர் ஃபோர்ஸ் வித் சூப்பர் கான்சியஸ். இதை வியாசரே சொல்லுகிறார். வியாச பகவான் சொல்றாரு, அந்த பிரம்மம் பிரணவஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். பிரணவம்னா ஆற்றல், காந்த சக்தி, காந்த ஆற்றல், பிரபஞ்ச காந்த ஆற்றல்னு சொல்றோம் அல்லவா? இப்ப கூட சொல்றாங்களே பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தி எல்லாம் சொல்றாங்களே சிந்தனையாளர்கள் எல்லாம். அதுக்கு அறிவும் இருக்கிறது. சரிங்களா? அந்த பிரபஞ்ச சக்தியைத்தான் இச்சா சக்தி, கிரியா சக்தி. காந்தத்தில் 2 சக்தி இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ். அதனாலதான் தெய்வத்துக்கு 2 சக்தின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த இயக்கத்துல ஒழுங்கு இருப்பதனால அது ஞான சக்தி என்று சொல்வார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து இப்ப என்ன தெரியுதுங்க? நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கடவுள்னா என்ன என்பதை மதங்கள் தானே சொல்லி இருக்குது. இப்போ ஒரு 3 மதத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். நமக்கு நம்முடைய அறிவுக்கு, இப்போ நமக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கு இல்லையா மனிதனுக்கு, எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சிந்திக்கிற அறிவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிந்து விட்டது, கடவுள் அல்லது இறைவன், தெய்வம் என்பது அரூபமானது, அது அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. இப்போ அதுதான் என்னவா இருக்குது? அதுதான் விண்ணாயி, காற்றாயி, நெருப்பாயி, நீராயி, மண்ணாயி, நட்சத்திரங்கள் கோள்களாகி, புல்லாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி, மனிதனாகி வாழுகிறது. அப்போ இறைவன் அருவமாக இருக்கிறான், அது மெய்ப்பொருள். உருவமான போது அது பொய்ப்பொருள். அது சத்தியம், இது அசத்தியம். அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள், மாயை. சரிங்களா? அப்போ இதுவும் கடவுள் தான், இதுவும் தெய்வம் தான். இது உருவ தெய்வம். ஆனா இது மெய்ப்பொருள் அல்ல, இது மறைந்து விடும், மாயை. அப்போ எது கடவுள்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? கடவுள்னு எதை சொல்றோம்? கடந்து உட்பொருள். அப்போ சுத்தவெளி ஒன்றுதான் கடவுள். புரியுதா? அதுதான் பேராதார சக்தி, அதுதான் பேரறிவு. சரிங்களா? சரி, இப்போ இந்த சக்தியை வணங்குதல்னா என்ன? வணங்குதல்னா நினைத்தல். இப்போ நம்முடைய மனவளக்கலையில் அல்லது பொதுவாக யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்க சமாதின்னு சொல்லுவீங்க, தியானத்துல மெடிடேஷன், சமாதி நிலைன்னு சொல்லுவோம். ஆதி நிலையை நினைத்தல். நினைக்கும் போது நம்முடைய மனம் அந்த ஆதி நிலையை அடைந்து விடுகிறது. என நினைக்கும் போது என்ன செய்யறோம்னா, நம்முடைய மனம் அந்த இறைநிலையோடு இணைகிறது. அதான் யோகா, யோகம், இணைதல். தெரியுதுங்களா? அப்போ இதைத்தான் மெடிடேஷன் சொல்றோம், தியானம்னு சொல்றோம், தவம்னு சொல்றோம். அப்ப நினைக்கும் போதே என்ன ஆகுறோம்? அதோடு இணைந்து விடுகிறோம். இதான் வணக்கம்ங்க. சரி, இந்த வணக்கத்தை ஏன் செய்யணும்? மனம் ஏன் செய்யணும்?
அதாவது இந்த இந்த தெய்வ நிலைதான், கடவுள் நிலைதான் நம்முடைய உடலாக இருக்குதுன்னு பார்த்தோமா. இந்த உடலுக்குள்ள உயிர் சக்தியா இருக்கு இல்லையா, உயிர் சக்தின்னு சொல்றோம் பாருங்க. அதைத்தான் இப்ப என்ன சொல்றோம், சீவ ஆத்ம சக்தி. அத வேதாத்திரியம் எப்படி கூறுதுங்க, சீவ காந்த சக்தி. காந்த சக்தி தான் ஜீவன்களில் இருக்கிற காந்த சக்தி, அதத்தான் ஆத்ம சக்தி. இந்த ஆத்ம சக்தியை கொண்டுதான் நம்முடைய உடல் இயக்கப்படுகிறது. இந்த உடல் இயக்கம் நடக்கணுமல்ல, உடல்ல எல்லா உறுப்புகளும் இயங்கணும். அந்த சக்தி இந்த உடல் முழுதும் சுழண்டு ஓடுது. எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கினா அதுதாங்க உடல் நலம். எல்லா உறுப்பும் இயங்கணும் அல்லவா. அதாவது உடல் இயக்கம், உடல் இயக்க கருவிகள் இருக்கு. அதாவது ஜீரண கருவிகள், ஜீரணத்துக்கு சம்பந்தப்பட்டது. உணவு 7 தாளுக்களாக மாறி உடல் செல்களாக மாறணும். அது எல்லாம் சரியா நடந்தாதான் உடல் நலம். இன்னொன்று மன இயக்க கருவிகள். மன இயக்க கருவி கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இருக்கு இல்லைங்களா. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்றோம். அது தொழில் கருவிகள், உணர் கருவிகள். இந்த கருவிகளை இயக்கி இந்த சக்தி இந்த 5 புலன்கள் வழியாக செலவாகிறது. இந்த செலவுல தான் நமக்கு இன்பம் இல்ல. அந்த அப்படி அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அப்போ இந்த சக்தியை நம்ம இழந்துடுறோம் இல்லையா. இது புதுப்பிக்கணுமா இல்லையா. அந்த புதுப்பிப்பதற்கு என்ன செய்யணும்னு, இந்த ஆத்ம சக்தியை இழந்து துன்பப்படுகிறான், சலிப்படைகிறான். அதுக்கு இந்த சக்தியை எப்படி கூட்டிக் கொள்வது, அதுக்கு தான் அந்த கடவுளையே நினைக்கணும். இந்த கடவுளை நினைக்கிற போது அதோடு நமக்கு ஒரு இணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அங்க இருந்து அதான பெரிய சக்தி, அங்க இருந்து அந்த சக்தி நமக்கு வந்துடுதுங்க. ஒரு சின்ன ஓமை சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல அங்கே ஒரு பெரிய ரிசர்வாயர் இருக்கு, நீர்த்தேக்கம் இருக்குது. ஊருக்கு வெளிப்பக்கத்தில் மலை அடிவாரத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே ஏரி குளங்களில் தண்ணியை தேக்கி வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னா அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து கால்வாய்கள் மூலமாக ஏரி குளங்களுக்கு வந்து நமக்கு பயன்பாடு ஆகுது. இதை பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே இருப்பு குறையும் அல்லவா. அப்போ என்ன செய்கிறோம்னா அந்த பெரிய நீர்த்தேக்க டேம்னு சொல்கிறீங்க இல்லையா, ரிசர்வாயர், அதோடு ஒரு இணைப்பு இருக்கும் பொழுது அந்த கால்வாய் மூலமாக இங்கே நாம் செலவு செய்கிற நீரை அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது போல நம்முடைய மனதை, இந்த மன இயக்கத்தில் தானே இந்த சக்தி செலவாகுது. அப்போ இந்த மனதை எதோடு இணைக்கிறோம், அந்த மூல நிலையோடு, இறைநிலையோடு. அப்படி இணைக்கும் போது நமக்கு அங்கே இருந்து சக்தி வந்து விடுகிறது. இதைத்தான் மாதிரி சொல்றாங்க தவ சக்தி. இதான் தவம். இப்போ நீங்க மனவள கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும், நாம் தவம் செய்யும் போது நம்ம உடம்புல சக்தி கூடி விடுகிறது. இப்ப தவம் தொடங்குறோம். தவம் தொடங்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இந்த ஜீவகாந்த சக்தி உடைய அழுத்தம் ஒரு அளவில் இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் ஒரு 20 நிமிட நேரம் தவம் செஞ்சுட்டா அப்போவே நம்ம உடம்புல சக்தி பெருக்கம் தெரியுதா இல்லையா. அப்போ சக்தி பெருக்கம் ஏற்படும் போது உடல் இயக்கம் சரியாக நடக்கும். அதனால தான் சொல்கிறோம், தவம் செய்பவர்களுக்கு உடம்புல உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி எப்பொழுதுமே செறிவாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ உடல் நலம் வந்துடும். அதனால தான் சொல்கிறாங்க தியானம் பண்ணுறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இப்போ நம்ம கூட சொல்கிறோம் கொரோனாங்கிறன்னா அந்த ஒரு நோய் வருது, அந்த உடம்புல தெய்வீக சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, நோயை குணப்படுத்தும் சக்தி எதுங்க, உயிர் சக்தி தானே, ஜீவகாந்தம் தானே. அப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் பண்ணது மட்டுமல்ல, தியானம் பண்ணி முடித்த பிறகு மனதை அமைதியில் வச்சிருக்கணும். அதை சினம் கவலை இந்த 2 வந்ததுன்னு வச்சுக்கோங்க.
சினமும் கவலையும் வந்துவிட்டால் அந்த தியானத்தில் பெற்ற சக்தியை நாம் இழந்து விடுவோம். ஒரு சொல்லுவாங்க, ஒரு பானையில், ஒரு மண் பானையில் நீரை ஊற்றுகிறோம், அதில் 2 பொத்தல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று சினம், இன்னொன்று கவலை. அதில் ஊற்றி என்ன பயனும் இல்லை இல்லையா? அதனால தான் தியானம் செய்கிறவங்க, அந்த மனதை அமைதிப்படுத்தி பழக்குகிறவர்கள், இப்போ தியானம் அவ்வப்போது செய்வோம் இல்லையா? காலையில் மாலையில் செய்வோம், இல்லை எப்பொழுதுமே அடிக்கடி அந்த இறைநிலையை நினைப்போம். அப்படி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஆற்றல் என்ன பண்ணும்? கூடும். புரியுதுங்களா? அதனால தான் எப்பவும் இந்த கடவுளை நினைக்கிறோம். அப்பப்போ எனக்கு சக்தியை கொடு, கடவுளை நினைச்சு எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு வெற்றி, அதில் ஒரு ஆற்றல். அப்போ உடலுக்கு ஆற்றல் வரும் இல்லைங்களா? எண்ணத்திற்கும் ஒரு ஆற்றல் வருகிறது. ஏன்னா அது மனம். அப்போ அந்த மனத்துக்கான ஆற்றல் வருது. அப்போ நினைக்கிறது நடக்குது இல்லவா? அதான் மனோசக்தி, உயிர் சக்தி. உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றல் பெருக்கம் ஏற்படுகிறது. இது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அல்லவா? அப்போ அங்கே மனதையும் என்ன பண்ணணும்? இடைப்பட்ட நேரத்தில், நம்ம தவம் செய்யாத காலத்தில் அங்கே சினமும் கவலையும் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா, அந்த இறைநிலையோடு மனதை இணைத்து தவம் செய்கிறவர்களுக்கு தான் இழந்த சக்தியை என்ன பண்ணலாம்? புதுப்பித்து கொள்ளலாம். அதைத்தான் மதுரை சொல்கிறாங்க. இந்த தவம் எதுக்கு? அந்த இழக்கும் சக்தியை புதுப்பித்து கொள்வதற்கும்னு சொல்லுவாங்க. ஆன்ம சக்தியை, செலவை முறைப்படுத்தி கொள்வதற்கு. அப்போதான் அந்த தன் மூலமான அந்த தெய்வ நிலையோடு மனதை இணைத்து பழகுதல் வேண்டும்னு சொல்றாங்க. அந்த மனதை இணைத்து பழகுறோம் பார்த்தீங்களா? இந்த பயிற்சிக்கு பெயர் தான் கடவுள் வணக்கம் அல்லது இறை வணக்கம். அப்படியானால் இப்ப நாம தவம் செய்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் சரியான இறை வணக்கம். அப்போ இதுல என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னா, ஆற்றல் பெருகும் அல்லவா? உடல்ல உயிர் ஆற்றல் கூடும். அந்த எண்ணத்துக்கும் ஒரு ஆற்றல் கூடும். அதனால தான் தவம் செய்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்ப சங்கல்பம்னு சொல்றோம் அல்லவா? சங்கல்பம், வாழ்த்து, மனதுக்கு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுகிறோம். தவம் பண்ணி பண்ணி ஒரு சங்கல்பம் சொல்றோமா இல்லையா? இப்ப நம்ம தவம் பண்ணிட்டு ஒரு உறுதிப்பாடுன்னு சொல்றோம் பாருங்க. அருள்பேர் ஆற்றல் கருணைகளால் உடல் நலம் நீளாயுள் இறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சங்கல்பம், உறுதிப்பாடு எடுத்துக்கொள்றோம் அல்லவா? அப்போ இது ஒரு எண்ணம் தானே. இந்த எண்ணத்திற்கு வலிமை வரும். எப்படின்னா, நாம் இறைநிலையை நினைந்து அதை வணங்கும் போது நாம் அதுவாக மாறிவிடுகிறோம். நாம் எதை வணங்குகிறோமோ, எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் அல்லவா? தெய்வம் எவ்வளவு பெரிய ஆற்றல். அதனால சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்கலாம், தெய்வம் நினைச்சா நினைக்கிறது நடக்கும். அப்போ நீ தெய்வத்தை நினைத்தால் நீ என்னவாயிடுற? தெய்வம் ஆயிடுற. அதனாலதான் மதுரை சொல்லுவாங்க, நான் இறைநிலை நினைவில் நின்று சங்கல்பம் செய்கிறேன், வாழ்த்துகிறேன், நான் எண்ணுகிறேன். நான் எண்ணுவது நடந்துவிடும், நினைப்பது நடந்துவிடும். பாருங்களேன், அப்போ நினைப்பது நடக்கும். சரியா? அப்போ அதே சமயத்துல பாருங்க, அன்பு ஊறும்னு சொல்றாங்க. எப்படின்னா, இந்த இறைவனை வணங்கிட்டா, அந்த இறைவனை வணங்கி மனதை அதோடு இணைத்து விட்டால் நமக்கு ஒரு உண்மை தெரியும். எப்படி உண்மை? அந்த இறைநிலையே தான் அனைத்து சடப்பொருள்களாகவும் உயிரினங்களாகவும் சக மனித குலமாகவும் வாழுகிறது என்பது தெரிஞ்சிடும் அல்லவா? அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மதிப்பளித்து வாழுகிறோம், சடப்பொருள்களையும் மதிப்பளித்து வாழுகிறோம். அதான் அன்பு, மதித்து வாழுதல். இதோட பயன்பாடு இல்லைங்களா? அதனாலதான் நிலத்தை தெய்வமா வணங்குறோம், கடவுளா. மண்ணை கடவுளா வணங்குறாங்க, நிலத்தை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கடவுளை மதிக்கணும் அல்லவா? அதான அன்பு. இப்ப உண்மையில இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மண்ணை வணங்குற ஒரு கோயில் இருக்கு, ஒரு வச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்துல கடவுளை மண்ணாக நினைந்து வணங்குறோம்.
அப்போ அதை மதிக்கணும் அல்லவா? அதான அன்பு. நமக்கு மண் எவ்வளவு பயனுள்ளது வாழ்க்கைக்கு. இதை வணங்குறவங்க நிலத்தை கெடுத்திருப்பாங்களா? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய தொழிலில், விவசாய தொழிலையோ தொழிற்சாலை தொழிலையோ நம்முடைய மண்ணை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கெடுத்துட்டோம். உதாரணமாக ரசாயனம், இது உரம், மருந்துகளை போட்டு தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் விளைநிலத்தில் விட்டு கெடுத்துட்டோமா இல்லையா? அப்போ இறைவனை வணங்குறவங்க, கடவுளை வணங்குறவங்க உங்களுக்கு அன்பு வந்திருக்கும். இப்போ நிலத்தை கெடுப்பாங்களா? நீரை கெடுப்பாங்களா? அதானே நீரையும் கடவுள் தானே சொல்கிறோம். நெருப்பையும் கடவுள். நீரை திருவானைக்காவில், தமிழ்நாட்டில் பாருங்கள், திருவானைக்காவில் நீரை வழங்குறோம், திருவண்ணாமலையில் நெருப்பை வழங்குறோம், காளஹஸ்தியில் காற்றை வணங்குறாங்க, சிதம்பரத்தில் விண்ணை வணங்குறாங்க. இதெல்லாமே கடவுள் தானே. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. இப்போ வணங்குதல் என்றால் மதித்தல், அது நினைத்தல், மதித்தல். அன்னைக்கு வணக்கம்னா அன்னையை நினைக்கிறோம், அன்னையை மதிக்கிறோம். அன்னைக்கு கேடு செய்வோமா? பிதாவுக்கு கேடு செய்வோமா? அன்பு செலுத்துகிறோம். அதைத்தான் மதுரை சொல்றாங்க, நீ கடவுள் வணக்கம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அன்பு ஊறும், ஒழுக்கம் ஓங்கும், நல்லதை செய்வார். ஒழுக்கம்னா என்ன? நம்ம எல்லாரும் இன்புற்று வாழ வந்திருக்கிறோம். அதனால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காமல் வாழும் ஒரு ஒழுக்கம் ஓங்கும். அவர்கள் நல்லதையே செய்வார்கள். ஏன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் முன்னாடி செஞ்சிருப்பாங்க, தீய செயல்களை எல்லாம் தீய செயல்களை செய்து தானே பிறந்து வந்திருக்கிறோம். அதனால தான் அறச்செயல்களை செய்வார்கள், நல்லதை செய்வார்கள். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். அப்பதான் மதுரை சொல்றாங்க, அறநெறி ஓங்கும், அறம் தழைக்கும். அப்போ அறச்செயல்களை செய்கிற போது, அறம்னா என்னதுங்க? துன்பம் போக்கும் செயல் அறச்செயல். இன்பத்தை நிலைக்க செய்யும், அதாவது துன்பம் விளைவிக்காத செயல் அறச்செயல், துன்பம் போக்கும் செயலும் அறச்செயல். அதான் நல்லது. அப்போ என்ன ஆகுங்க? இன்பம் நிலைக்கும், இன்பம் பெருகும், துன்பம் குறைந்திட இன்பம் பெருகிடும் இல்லையா? அப்போ நமக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை, நமக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை. அப்போது நோய் வருமா? வராது. நோய் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நோயை தனித்து விடுவோம். யாருக்காவது பொருள் பிரச்சனை வருமா? இருக்காது. அன்பு இருக்குது இல்லை? இப்போ எல்லாரும் உழைப்போம். உழைக்கிற பொருளை உழைக்க தெரியாதவங்க, இயலாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ இங்கே யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? நம்ம எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள். நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்குது, எல்லாரும் மதிப்பு தெரியுது. சக மனிதர்களுடைய உதவி இல்லாவிட்டால், மற்ற உயிரினங்களுடைய உதவி இல்லாவிட்டால், பயன்பாடு இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது. அப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்களேன். எல்லாருக்கும் பொருள் வளம் இருக்கும், உதவும் உறவுகள் இருப்பார்கள். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்போம். அதே சமயம் அந்த இறைவன் எதுன்னு தெரிஞ்சிட்டோம்ல. அப்போ அதனால என்ன வருதுன்னா, நான் நிலையானவன், மெய்ப்பொருள், இங்கே வாழுகிற மக்கள் எல்லாம் நான் தான், இந்த உலகம் உள்ளளவும் இந்த பூமியில பிறந்து வாழ்வது நான் தான். அப்போ நான் என்னாலும் வாழுகிறேனே. இந்த உண்மை தெரிஞ்சா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது இப்போ அனுபவிக்கிறது அளவோடு அனுபவிக்கணும், போதும். ஏன்னா அளவுக்கு மேலே அனுபவிச்சா எனக்கு துன்பம் வந்துவிடும். ஆனால் நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன இருக்காதுங்க? ஆசை இருக்காது. இந்த உலக இன்பங்களிலே ஆசை இருக்காது, மன நிறைவு வந்துவிடும். அப்பதான் அமைதி கிட்டும். இப்படி பாருங்க, இதான் வளமான வாழ்வு. வாழ்க வளமுடன் சொல்றோமா இல்லையா? இப்ப பாருங்க, இறை வணக்கம் செஞ்சா உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழலாம், பொருள் வளத்தோடு வாழலாம், நட்பு நலத்தோடு வாழலாம், உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழலாம். இதுவே வள வாழ்வு, வளமான வாழ்வு. இதைத்தான் வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த இறை வணக்கத்தை பற்றி இப்போ பார்த்தோம்.
அப்போ இந்த இந்த இறை வணக்கம் பண்ணுறதுக்கு ஏதோ பெரிய தியாகம் பண்ணணுமானா இல்லை. முற்காலத்தில் ஏதோ இந்த வணக்க முறைகள்லாம் ரொம்ப கடினமானதாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இதுக்கு ஒரு எளிய முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சிந்திக்கும் வயதை அடைந்த அத்தனை பேருமே அந்த குருவின் துணையோடு, அதான் அறிஞர்கள், ஏற்கனவே கடவுளை அறிந்து வணங்குறவர்கள் தானே அறியாதவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அவங்க தான் குருமார்கள். அப்போ நாம் தக்க குருமார்களை அடையணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம தானாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் மதுரை சொல்கிறாங்க, சிந்திக்கும் வயதை அடைஞ்சிட்டா, 14 வயதை நீங்கள் அடைந்து விட்டால் வாங்க நான் உதவுகிறேன். அப்போ அந்த கடவுளை சிந்தித்து தானே அறியணும்னு சொன்னோம். அதுக்கு தானே தியானம் பண்ணணும்னு சொன்னோம். தியானம் பண்ணுறது தான் கடவுள் வணக்க முறையே. அந்த தியான முறையை கற்றுக் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்புறம் அந்த தியானத்தை கொடுத்து அந்த கடவுள் தத்துவத்தை விளக்கி கூறுகிறார். அதான் அதாவது ஆத்ம உபதேசம்னு சொல்லுவாங்க. இறைஞான விளக்கம், இயற்கை தத்துவ விளக்கம், இது எல்லாம் அந்த அறிஞர். அந்த அறிஞருக்கு யாரு? அவர் தான் அறிவை அறிந்தவர். அவருக்கு பேர் தான் குரு. அப்போ விளக்கி கூறும்போது நம்ம என்ன பண்ணிடலாங்க? கடவுளை விளங்கி கொள்ளலாம். அப்போ இறை வணக்கம் எதுக்கு? கடவுளை அறிவதற்கு, கடவுளை உணர்வதற்கு. அப்போ இது போல நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தோம். எல்லாம் உடல் நலத்தோட வாழலாம், பொருள் வளத்தோட வாழலாம் இல்லையா? அப்போது நீங்கள் பொருளுக்காக யாராவது போராடணுமா? கடவுள்கிட்ட வேண்டணுமா? இல்லை உடல் நலத்துக்கு வேண்டணுமா? நீ கடவுளை அறிந்து விட்டால், கடவுளை வணங்கி கடவுளை அறிந்து விட்டால், அந்த கடவுள் தான் பஞ்சபூதங்களாகி நம்ம உடம்புல முறையாக கூடி இயங்குகிறது. இந்த பஞ்சபூதங்களை நான் அதனுடைய தரம் அளவு சீராக பராமரித்தால் அதுதான் எனக்கு உடல் நலம். அதுதான் மதுரை சொல்லியிருக்காங்க. இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் நீங்கள் அளவு முறை காத்தா நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5ம் சீராக இயங்கும். அப்பொழுது சீவகாந்த உற்பத்தி போதிய அளவு இருக்கும். அது உடல் முழுவதும் சுழண்டு ஓடும். அது எங்கேயும் அங்கே தடை வராது. அங்கே சீவகாந்த உற்பத்தி குறைஞ்சாதான் ஜீரணம் சரியாக நடக்காது. ஜீரணம் நடக்கலைன்னா அங்கே நோய் வருது. அஜீரணமே அனைத்து நோய்க்கும் காரணம். அப்போ ஜீரண சக்தி குறைஞ்சிருது இல்லைங்களா? இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? இறைவனை வணங்கினால் நமக்கு உடல் நலம் காக்கும் அறிவு முழுமையாக விளங்கிவிடும். அதைத்தான் அறிவை பெறுகிறான் மனிதன். கடவுளை வணங்கும்போது அங்கே ஒன்று ஆற்றல், இன்னொன்று அறிவு பார்த்தோம் இல்லவா? கடவுளை வணங்கும் போது உனக்கு ஆற்றல் கூடிடும் இல்லைங்களா? அதே போல் இந்த பஞ்சபூதங்களுடைய மதிப்பை தெரிஞ்ச போது உயிராற்றலை கூட்டிக்கிறீங்க. அப்போ ஆற்றல் கூடுது, உடல்நலம் காக்கும் அறிவும் விளங்கி விடுகிறது. அடுத்தது பொருள் தானே. இந்த கடவுளை வணங்கி தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் நம் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிறப்பதற்கு முன்பே, அதனால தான் சொல்கிறாங்க, மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எல்லா வளங்களையும் இயற்கை அல்லது இறைவன் படைத்து இறுதியாக மனிதனை படைத்திருக்கிறான். ப்ராவிடன்ஸ் ஆஃப் நேச்சர். அப்போது நமக்கு பொருளை கடவுள்கிட்ட வேண்டணுமா? கடவுளை வணங்கி கடவுளை அறிந்து கொண்டவர்கள் கடவுளை வேண்டவே மாட்டார்கள். கடவுளை வேண்டி பெற வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று தெரிஞ்சு போயிடும். நம்ம முயன்று நாடி தொழில் அறிவை வளர்த்து கொண்டு உழைத்தால் போதும். அங்கே அன்பு இருக்குது. அதனால சமுதாயத்துக்கு கொடுத்துருவோம் இல்லைங்களா? அப்போ அங்கே யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. பார்த்தோம். அப்போ உறவு பிரச்சனை இருக்குமா? அதுவும் இல்லை. அப்போ மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? எல்லாம் வளமாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு தவ வாழ்க்கை, அற வாழ்க்கை, அந்த தெய்வ நிலையை உணர்வதற்கு இந்த இறை கடவுள் வணக்கம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இப்போ விளக்கியிருக்கிறேன். இதுதான் இறைநிலையினுடைய
அமைப்பு, தத்துவம். இப்போ இந்த இறைவணக்க செயலை எப்போ செய்வது சிறந்தது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. பாருங்க, சூரிய உதயம் ஆகிற போது நம்ம சூரியன்ல இருந்து தாங்க நமக்கு உயிர் சக்தி பெரிய அளவுல வருது. சூரியகாந்த சக்தின்னு சொல்றோம் அல்லவா. இன்னொன்னு, பூமி நடுமையத்துல இருந்தும் உயிர் சக்தி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அத பூமி பிராணன் அது எப்பவுமே வந்துகிட்டே இருக்குது. பூமி நடுமையத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து தான் அது அதிகமாகுது. அப்போ அதனால நம்ம இந்த இறை வணக்கத்துக்கு பொருத்தமான காலம் எது? அப்படித்தான் அந்த சூரிய உதயத்தை ஒட்டியது. அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, அதாவது பொழுது விடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எழுந்து உடலை எல்லாம் நாம் சுத்தத்துக்கொண்டு காலை கடன்களை முடித்து கொண்டு அந்த இறை வணக்கத்தை செய்கிற போதுதான் நமக்கு ஆற்றல் பெருக்கம் ஏற்படும் அப்படின்னு மகரிஷி. அதனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு எல்லாம் சொல்றோம் நாம. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இறை வணக்கம் செய்யணும். அதே போல மாலையிலும் செய்யலாம். அந்த மாலையிலும் நமக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், சக்தியை கொஞ்சம் இழந்து இருக்கிறோம் மாலை நேரத்தில். அப்போ இந்த மாலை நேரத்தில் தவம் செய்து அதை கொஞ்சம் கூட்டி கொள்ளணும். அதுக்காக தான் மாலை நேரத்தில் அங்கே சூரிய உதயம், சூரிய மறைவு, இந்த காலகட்டங்களில் நம்ம இது போல் இறைவணக்க செயல்களை செய்யணும் என்ற ஒரு முறையை நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த சக்தி இருக்கு பாருங்க, சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளி, இந்த தேய்பிறை காலம் தேஞ்சிக்கிட்டே போய் அமாவாசை வந்துடும். அப்போ பௌர்ணமியிலிருந்து சக்தி குறைய ஆரம்பிக்கும். அப்போ கடைசியில் அமாவாசை காலத்தில் இப்போ என்ன வரும்? சந்திரனோடு வரக்கூடிய காந்த சக்தி நமக்கு பெரிய அளவில் குறைஞ்சி போயிடும். அப்போ உடம்புல உயிர் சக்தி குறையும் அல்லவா. அதனால தான் அந்த காலங்களில் நாம் விரதம் இருக்க வேண்டும். உணவு விரதம், தாம்பத்திய உறவு விரதம், மௌன விரதம், இது போன்ற அந்த ஆற்றலை, நம்ம ஏற்கனவே ஆற்றல் குறைவாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆற்றலை செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால் அந்த ஆற்றலை சேமிக்கிறதுக்கு, விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை செய்கிறோம். அதே போல் பௌர்ணமி நாட்களில் அந்த ஆற்றல் கூடும், உச்சக்கட்ட நிலையை அடையும். அப்போ அந்த காலத்திலே கூட நமக்கு ஒரு வேகம் வருங்க. அந்த சக்தியை கொண்டு இந்த புலனின்பங்களை அனுபவிக்கிறது, மனோவேகம், இதெல்லாம் அதிகமாகும். இங்கே அமெரிக்காவில் கூட சொல்லுவாங்க, பௌர்ணமி நாட்களில் அமெரிக்காவில் விபத்துக்கள் நிறையா நடக்குதுன்னு ஒரு முறை நான் பேப்பரில் படித்தேன். அதனால தான் அந்த மாதிரி காலங்கள்லாம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி அந்த ஆற்றலை நம்ம ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது, இழந்த சக்தியை புதுப்பித்து கொள்வது. அதுக்காக தான் அந்த இறை வணக்க நாட்களை அமாவாசை நாட்கள்னு வச்சாங்க. இப்போ கூட பாருங்க, கோயில்களுக்கு போகிறது அம்மா சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி. நம்ம மனவளக்கலையிலையும் பாருங்க, பௌர்ணமி அமாவாசை காலங்களில் இங்கே பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறோம். அது இறை வணக்கம் தான். பஞ்சபூதங்களை நினைக்கிறோம், அதில் கடைசியில் சுத்த வெளியை நினைக்கிறோம் இல்லைங்களா. அதனால் அன்பர்களே, இதுதான் கடவுள் வணக்கம். இப்போ கடவுள் வணக்கம்னா என்ன, அதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் என்பதையெல்லாம் வேதாத்திரியம் எல்லோருக்கும் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த கடவுள் வணக்க முறையை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். அது இப்போ பாருங்கள், இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம ஆன்லைன்லேயே கொடுக்குறோம். குண்டலினி யோகா .edu.in என்ன அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த கடவுள் வணக்கத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் அங்கங்கே இருக்கிற அறிவு திருக்கோயில்கள், மனவளக்கலை மன்றங்கள், தவ மையங்களில் போய் நேரடியாக பெற வேண்டிய பயிற்சிகள், அந்த உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அப்போது இது 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்க உருவத்தை வணங்கட்டும், அவங்க நம்பட்டும். கடவுளுக்கு பயந்து அவர்கள் உடல்நலம் காக்கும் ஒழுக்க பழக்கங்கள், நட்பு நலம் காக்கும் ஒழுக்க பழக்கங்கள், அந்த பொருள் ஈட்டும் ஒழுக்க பழக்கம், பொருட்களை பயன்படுத்துறது, இது எல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளுக்கு அவங்க கடவுளை நீ எப்படி வேணாலும் நம்பு, எப்படி உருவத்தில் நம்பு, எப்படி வேணாலும் பக்தி பாட்டு பாடு, நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வணங்கலாம். அதை மதித்தா போதும். கடவுள் இருக்குன்னு நம்பு, தாய் தந்தையரை நம்பு. அதனால் பண்ணி இந்த ஒழுக்க பழக்கங்கள், உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் காக்கும் ஒழுக்க பழக்கங்களை
கடைப்பிடித்து வாழ்ந்தா அதுவே குழந்தைகளுக்கு இறை வணக்கமே. அதாவது தாய் சொல்லை தட்டாதே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அதானே சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அவங்கள மதித்து வாழ்ந்தாலே போதும். இதுதான் கடவுள் வாழ்க்கை முறை. எல்லாமே கடவுள் தான். மகரிஷி சொல்றாங்க, மலரே மலரே நீ யாருன்னு இயற்கையில ஒரு மலரை பற்றி பாடுகிறார்கள். அதே போல நம்முடைய மனவளக்கலையில அந்த இறைவணக்க பாடலை நான் உங்களுக்கு ஒரு பாடலை இயற்கை தத்துவ கவியை சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன். அங்க வணங்குதல் என்றால் என்ன? கடவுளை நினைத்தல், கடவுளை அறிதல். பாருங்க, கடவுளை அறிகிறோம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர என்கிற பாடல்லையும் சரி, அழுத்தமனு உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு அணுமுதலாய் அண்டம் கோடிகள் அனைத்துமாகி ஒரு இறைவணக்க பாடல், கடவுள் வணக்க பாடல் இருக்கு. அந்த பாடல் அது முதல்ல ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுதான் கடவுள் வணக்க கவி. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த கவியை பாடும்போது கடவுள் எது என்று தெரிந்து கொண்டோம். அந்த கடவுளை தான் நினைக்கிறோம். இயற்கை தான் கடவுள், கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. அதை அருவமாகவும் உருவமாகவும் இருப்பதுதான் இயற்கை. அதனால கடவுள் வணக்கம் என்றால் இயற்கையை உணர்தல், அறிதல், அதை மதித்து வாழுதல். அதனாலதான் அதுதான் யோகா. யோகா வேறு, கடவுள் வணக்கம் வேறு அல்ல. யோகா இஸ் an art to understand the nature and self. இயற்கையும் தன்னையும் மனதால் சிந்தித்து தவம் செய்து சிந்தித்து அறியும் கலையே, அதான் அகத்தவ அகத்தாய்வு பயிற்சியே இறை வணக்கம் என்று கூறி, அந்த எளிய முறை இறை வணக்க முறையை இந்த விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ப மனித குலத்துக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த உரையை செவிமடுத்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.